ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கிறீங்க என்று நான் நம்புகிறேன். ப்ரௌனி நம்ம இப்போ செய்ய போகிறோம். சாக்லேட் பிடிக்கும்னு சொல்கிறவங்க, டெசர்ட்ஸ் பிடிக்கும்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ப்ரௌனி ரொம்பவே பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சில்வர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஏங்கிறத நான் இப்போ நல்லா சொல்கிறேன். மெஷர்மெண்ட்ஸ்க்கு யூ கேன் டேக் வாட் எவர் யூ வாண்ட், பட் யூஸ் பண்ணுறது ப்ரௌனி ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு மோஸ்ட்லி யூ டேக் சில்வர் யூட்டென்சில்ஸ். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ப்ரௌனி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைதா மாவு, மைதா ஃப்ளார். அது வந்துட்டு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராம்ஸ் கிட்ட. கரெக்டாக மெஷர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேக்கிங். ஸோ கரெக்டாக எடுத்துக்கோங்க. 40 கிராம்ஸ் வந்துட்டு மைதா மாவு. தென் கொக்கோ பவுடர் வி நீட். நீங்கள் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே எவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ப்ரௌனி டேஸ்டஸும் வந்துட்டு கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ ஹியர் ஐ எம் யூஸிங் ஆல் தி மெட்டீரியல்ஸ் இன் ப்ரீமியம் குவாலிட்டி ஒன்லி. ஹியர் ஐ யூஸ்டு பாரிஸ் பிராண்ட் ஆஃப் கொக்கோ பவுடர். அது வந்துட்டு நான் கரெக்டாக ஒரு 10 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வி நீட் அ காம்பவுண்ட், டார்க் காம்பவுண்ட். அதுக்கு நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக சூஸ் பண்ணுறது என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மெல்லோ தான். பிகாஸ் ஏன் மெல்லோ ராயலி வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் வந்துட்டு கொக்கோ பவுடரோட கண்டென்ட் வித் பிராண்ட் கம்பேர் பண்ணுறதுல ரிச்சாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் மெல்லோ ராயலி டார்க் காம்பவுண்ட். அது கரெக்டாக 75 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நீங்கள் ப்ரௌனி பண்ணுறதுல இந்த டார்க் காம்பவுண்டை வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் டபுள் பாயிலிங் பண்ணி தட் பண்ணாலும் சரி, இல்லை ஓவனில் வச்சு நீங்கள் அதை சிறப்பாக எடுக்கிறதுக்கு எடுத்தாலும் சரி, குயிக்காகவே உங்கள் ப்ராசஸ் வந்து டன் ஆகிடும். ஸோ அது பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்த 75 கிராம் டார்க் காம்பவுண்டை ஃபைனாக கொஞ்சம் சாப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணுறதுக்கு ஸோ மெனி வேஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க சாக்லேட் மெல்ட் பண்ணுறீங்கன்னா டபுள் பாயில் மெத்தட்லேயே மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஓடிஜியில் நல்லாவே பண்ணி பழக்கம் இருக்குது அப்படின்னா ஓடிஜியில் கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் இன்டர்வலில் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். டார்க் காம்பவுண்ட் வந்து 75 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். பட்டர் எடுக்கணும். பட்டர் கரெக்டாக 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் எடுக்கிற பட்டர் அதிகமாக போயிடக்கூடாது, கம்மியாகவும் வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா பட்டர் வந்துட்டு நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா நீங்கள் ப்ரௌனி பேக் ஆகி வந்ததுக்கப்புறமாட்டி நீங்கள் பீசஸ் போட்டு நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது ஒரு மாதிரி ஆயிலியாக கண்டென்ட்டாக இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறது வந்துட்டு 250 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌனிக்கு உள்ள மெஷர்மெண்ட்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இல்லை 5 கிராம்ஸ் தானே 2 கிராம்ஸ் தானே கூட இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. கரெக்டாக 50 கிராம்ஸ்னால் 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கோங்க. 250 கிராம்ஸ்க்கு 1 எக் இஸ் இனஃப். ஒரு எக் எடுத்துக்கோங்க. எப்போயுமே எக் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச எக்காக இருக்கக்கூடாது. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு சில்வர் பவுல்லே யூஸ் பண்ணுங்கள். வைனா நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் வந்துட்டு ஓரளவுக்கு சூட்டில் இருக்கும்போது இதில் மிக்ஸ் பண்ணுவோம், திக்காகும். சாக்லேட் சிரப் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். வெனிலா எசன்ஸ் தான் மோஸ்ட் பேக்கர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் வி ஆர் டூயிங் சாக்லேட் ப்ரௌனி ரைட். ஸோ சாக்லேட் போடுறதுல இன்னுமே அது வந்துட்டு நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் சாக்லேட் எசன்ஸ். தென் பட்டர் எசன்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வி ஆல்ரெடி புட் பட்டர் இந்த பேட்டர். ஸ்டில் வந்துட்டு நீங்கள் பட்டர் எசன்ஸ் யூஸ் பண்ணுறதுல அது இன்னும் உங்களுக்கு வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி அந்த பட்டர் ஃப்ளேவரை காட்டும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுல. இதெல்லாம் சீக்ரெட்ஸ். தென் ஒரு டாப் சீக்ரெட் என்னதுன்னா காஃபி பவுடர். பெஸ்ட்டு பிராண்டில் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன், 2 பிஞ்சஸ் அமௌண்ட் தான், பட் இட் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். தென் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் டு என்ஹான்ஸ் தி ஸ்வீட்னஸ். தென் டேக் சுகர் 40 கிராம்ஸ், ஜாக்ரி பவுடர் 35 கிராம்ஸ். இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா சீவ் வச்சு நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபைனாக வந்துட்டு கிடைக்கும். ஏன் ஜலிக்கணுமா நெசசரியானா, எஸ் யூ ஹாவ் டு. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் இது மிக்ஸ் ஆகிடும். பீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டில் வந்து ஜலிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அது நல்லாவே இருக்கும். தென் எக்கை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா பஃபியாக வர வரைக்கும். தென் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 பவுடர்ஸையும் சீவ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பவுடர்ஸையும் போட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் ப்ரௌனி. கிரிங்கிள் டாப் ப்ரௌனியில் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் தான். அதுக்கு பர்ஃபெக்டான இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ், தென்
எக் பீட்டிங் ஸ்டெப்பில் வந்துட்டு நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரிங்கிள் டாப் வராது. நல்ல பபிள்ஸ் வர அளவுக்கு எக்கை பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் தான் யூஸ் பண்ணணுமா கண்டிப்பாக, அப்போ தான் வந்து பபிள்ஸ் வருமானா நோ. ப்ரீவியஸ்லி ஐ டோன்ட் ஹேவ் பீட்டர். அப்போ வந்து விஸ்கு இருக்கும், விஸ்கை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பீட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுல கொஞ்சம் வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும். சுகர் அண்ட் ஜாகரி பவுடர் நல்லா கம்பைன்ட் ஆகி எக்கோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆடிங் தி மெல்டட் பட்டர் அண்ட் சாக்லேட். அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். நீங்கள் அதிகமாக பட்டர் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் போயிடும். பட்டரை கம்மியாக போட்டாலுமே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வராது, திக்காக இருக்கும். நம்ம மெல்ட் பண்ணியிருக்கிறத இப்போ எக்கோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். நல்லா கம்பைன்ட் ஆகியிருக்கணும். நல்லா எக் மிக்சர் கூட இந்த மெல்டட் மிக்சரையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து இருக்கணும். Now we are going to add cacao powder and flour. இதையுமே நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஜலிச்சு எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி பவுடர் சுகரையும் ஜாகரி பவுடரையும் ஜலிச்சு எடுத்தோமோ அதே போல் இதுவும் அதே ரீசன் தான் எதுக்கு ஜலிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்பப்போ நம்ம அதோடைய ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா ஃபைனாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்பொழுது அதை ஃபீல் பண்ணலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேட்டர் ரொம்ப திக்காகிடும். நீங்கள் இப்போ இந்த ப்ரௌனி பேட்டர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது அப்படின்னு. நான் 250 grams ப்ரௌனி செய்கிறதுக்கு 5 inch டின் எடுத்துருக்கேன். ஸ்கொயர் டின் இஸ் ப்ரிஃபரபிள். எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் பீசஸ் போடுறப்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். டின் வெயிட் டேர் பண்ணிவிட்டு பேட்டர் வெயிட் மட்டும் 282 grams எனக்கு கிடச்சிருக்கு. உடன் ஸ்டிக் ஆர் சில்வர் ஸ்டிக் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க பேட்டரை. பேட்டர் மேலே போடுறதுக்கு டாப்பிங்ஸ் நீங்கள் உங்கள் ப்ரிஃபரபிள் தான், எது வேணால் எடுத்துக்கலாம், நட்ஸ் ஆர் வாட் எவர் ஃப்ளேவர்ஸ். நான் ட்ரிபிள் சாக்லேட்ஸ் எடுத்துருக்கேன். ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட். ஓடிஜியில் 180 degree Celsius ஃபார் 25 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 25 minutesங்கிறது ஓவன் டு ஓவன் வேரி ஆகும். ஆஃப்டர் 25 minutes பேட்டர் இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 5 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. That's it. Finally we accomplished the most fudgiest and crinkle top brownie. சாக்லேட்ஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் மேலே போட்டனால 300 grams அரௌண்ட் 300 grams கிட்ட வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபட்ஜியஸ்டான ப்ரௌனி வேணும் அப்படின்னா DM to the Instagram page. Thank you for watching.